அந்த கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க என்ன. ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து இது 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 எது வரையும் பார்த்தோம், எவ்வளவு பேஜ், இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுதான் ஆரம்பிக்கும் இல்லப்பா. ஓகே, இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓ, எல்லாரும் எழுதிட்டீங்க இல்லையா? இதுக்கு ஆன்சரும் நான் அனுப்பிட்டேன், அதனால டென்ஷன் ஆகாதீங்க. அதுல பாத்துக்கோங்க. அதுல 2 இடத்துல பஷ்யாமன்னு போட்டிருப்பேன், பஷ்யாமஹ. அது மாதிரி அது 2 இடம் மாத்திக்கணும் நீங்க. ஓகேவா? நான் எழுதி அமிச்சதுலயே எத்தனாவதுன்னு சொல்லிடுறேன். காஸ்யாமன் போட்டிருக்கேன் 10th. காஸ்யாமஹ. அந்த விசர்கத்தை நான் விட்டுட்டேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப வியவஹாரிக சப்தாஹா, நம்ம டெய்லி யூஸ்ல இருக்க வேர்ட்ஸ். காரியாலய அப்படின்னா ஆபீஸ், அலுவலகம். புஸ்தகாலய லைப்ரரி, நூலகம். தேவாலய கோவில், டெம்பிள். போஜனசாலாஹா, ஷாலா இது ஸ்திரீலிங்க பதம். உணவகம், ரெஸ்டாரண்ட். ஸ்நானாலய பாத்ரூம், குளியலறை. வஸ்திரசாலா ஜவுளிக்கடை. வஸ்திரன்னா டெக்ஸ்டைல் ஷாப். சௌச்சாலய அப்படின்னா கழிவறை, டாய்லெட். கிரீடாங்கணம் விளையாட்டு மைதானம், அதாவது பிளே கிரவுண்ட். இங்கிலீஷ்ல தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ்க்கு சொல்றேன், எழுதிக்கோங்க. ஆப்பனக கடை, ஷாப். பத்ராலய அஞ்சல் அலுவலகம். அஞ்சல் அலுவலகம்னா போஸ்ட் ஆபீஸ். பிரகோஷ்டக அப்படின்னா ரூம், அறை. வர்கக வகுப்பு, கிளாஸ். ரயில் ஸ்தானகம் ரயில் நிலையம், ரயில்வே ஸ்டேஷன். ஸ்தானகம்ன்றது ஸ்டேஷன். வித்த கோஷக அப்படின்னா வித்தனா பணம், அந்த கேஷ் எல்லாம் நீங்க டெபாசிட் பண்றதுனால வித்த கோஷக அப்படின்றது வங்கி, என்ன சொல்வீங்க, பேங்க். லோகாயன ஸ்தானகம், லோகாயனா பஸ்ஸுக்கு பேர் லோகாயன, அது இருக்கிற நிலையம்ன்றதுனால பேருந்து நிலையம். அப்ப பஸ் ஸ்டாப் இல்லைன்னு சொல்லட்டா பஸ் என்ன சொல்லுவீங்க, டெர்மினஸ், பஸ் டெர்மினஸ். டெர்மினஸ் தானே சொல்லுவோம். விமானஸ்தானகம் ஏர்போர்ட், விமான நிலையம். விபணிஹி சந்தை, சந்தைனா மார்க்கெட். விபனகன கடை, விபணிஹின சந்தை. ஔஷதசாலா அப்படின்னா மெடிக்கல் ஷாப். கடை. இல்ல இல்ல கிடையாது கிடையாது, ஆப்பனக தான். தேங்க்யூக்கா. விபணிஹீன சந்தை. ஔஷதசாலானா மருந்தகம், மெடிக்கல் ஷாப். சலனச்சித்திர மந்திரம். சலனச்சித்திரம் அப்படின்னா நடிச்சிட்டு இருக்காங்கல்ல ஆக்டர்ஸ், அந்த சலனச்சித்திரம்னா படம்னு அர்த்தம். படத்தை வெளியிடுற இடம்ன்றதுனால திரை அரங்கத்தை சலனச்சித்திர மந்திரம் சொல்லுவாங்க. வாட்டிகா அப்படின்னா தோட்டம், பூந்தோட்டம். வாட்டிகாம் சீதா இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப வந்து லங்கால வாட்டிகையில இருந்தா அப்படின்னா பூந்தோட்டத்துல இருந்தான்னு அர்த்தம். கிருஷி கஷேத்திரம், கிருஷினா விவசாயம், கஷேத்திரம்னா இடம், நிலம். கிருஷி கஷேத்திரம்னா விவசாய நிலம், அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். இங்கிலீஷ்ல அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். இப்ப இதர விஷயாக போலாம். இதுல வந்து ரொம்ப ஈஸிங்க, நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். போன இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 80 வரையும் பார்த்தோம், அஷீதி. இப்ப வந்து ஏகாஷீதி, ஏகாஷீதி இதெல்லாம் சந்தி வருது, அதனால ஏகாஷீதிஹி. நம்ம ஏக அஷீதிஹின்னும் எழுதலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. 81, 82 துவய ஷீதிஹி, த்ரயா ஷீதிஹி. 83, 84 சதுரஷீதிஹி. 85 பஞ்சாஷீதிஹி. 86 ஷடாஷீதிஹி. ஷட் அஷீதிஹின்னு கூட எழுதலாம், டென்ஷன் ஆகாதீங்க.
சப்தாஷீதிஹி 87, 88, அஷ்டாஷீதிஹி 89, நவாஷீதிஹி 90, நவதி. ஏகநவதி, த்விநவதி, த்ரிநவதி, சதுர்நவதில ஏகநவதினா 91, த்விநவதி 92, த்ரிநவதி 93, 94 சதுர்நவதி, 95 பஞ்சநவதி, ஷண்ணவதி 96, சப்தநவதி 97, 98 அஷ்டநவதி, 99 நவநவதி, சதம்னா 100. அடுத்தது த்விசதம்னா 200, த்ரிசதம்னா 300, சதுஷதம்னா 400, பஞ்சசதம்னா 500, சப்தசதம்னா 600, அஷ்டசதம்னா 700, அஷ்டசதம்னா 800, சப்தசதம்னா 700, நவசதம்னா 900, சஹஸ்ரம்னா 1000. இங்க வந்து ஏன் இப்படி துவயாஷீதிஹி, திரயாஷீதிஹி ஏன் இப்படி எல்லாம் வந்திருக்குன்னு கேட்டா இந்த இடத்துல எல்லாம் சந்தி இருக்கும். சந்தி எல்லாம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், அதுக்கு நீங்க அடுத்த பிரவேசா லெவல் வரும்போது பார்க்கலாம். அப்புறம் ஷட்டு சதம், இது ஷட்டு சதம் தான் நடுவுல விட்டுருக்கோம். ஷட்டு சதம்னா 600, அதுக்கப்புறம் வந்து லட்சம்னா லேக். இப்ப நக்ஷத்ராணி நாமானி, இது வந்து நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அஸ்வினி, மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அஸ்வினி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீர்ஷக, மிருகசீஷம், ஆரத்ரா. நான் தமிழ்ல சொல்றேன். இதுல இங்கிலீஷ்ல தான். இது எப்படி நான் தமிழ்ல சொல்லுவேன்? ஐயோ இப்படிலாம் கேக்குதுங்களே ராஜா, இதுவே தமிழ்தான். இத நான் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவேன்? ஆரத்ரான்றது திருவாதிரை. திருவாதிரை நம்ம நினைக்கிறோம் இல்லையா? திருவாதிரை தான். ஆரத்ரான்றது திருவாதிரை நட்சத்திரம். புனர்வசு புனர்பூசம், புஷ்யம்னா புஷ்யம். இன்னைக்குதான் பங்குனி புஷ்யம். அதான் பூச நட்சத்திரம். இன்னைக்கு வந்து திருக்குண்டந்தை ஆண்டவனோட திருநட்சத்திரம். ஆஸ்லேஷா அப்படின்றது புஷ்யம். கேட்டை ஆயில்யம். அப்பா சாரி, ஆயில்யம். நல்ல வேலைக்கா. ஆயில்யம். மகானா மகம், பூர்வ பல்குனினா மகம், உத்தர பல்குனி இருங்க, பூராடம் உத்தராடம், அதான் நினைக்கிறேன். இருங்க, அப்படிதான் நினைக்கிறேன். ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரம், சித்ரா சித்ர நட்சத்திரம், சுவாதி சுவாதி நட்சத்திரம், விஷாகா சுவாதிஹி, அனுராதானா அனுஷம், ஜேஷ்டா அப்படின்றது கேட்டை, மூலானா மூல நட்சத்திரம், பூர்வ ஆஷாட உத்தராஷா, பூராடம் உத்தராடம், ஸ்ராவணம்னா வந்து திருவோணம். திருவோணம். தனிஷ்டானா திருவோணம், அவிட்டம் தான் தனிஷ்டா. சதயம் சததாரகா, பூர்வ பாத்ரபதா, உத்தர பாத்ரனா பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. இதெல்லாம் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சரள சம்பாஷணம். ராமஹ ஆஞ்சநேயஸ்ய கிருதே அங்குல்யகம் ததாதி. ராமன் ஆஞ்சநேயருக்காக அங்குல்யகம்னா மோதிரத்தை கொடுத்தார். இங்க வந்து நம்ம இங்க என்ன படிக்க போறோம்னா, கிருத்தேன்ற பிரயோகத்தோட சஷ்டி விபக்தி சேர்ந்ததுன்னா அவனுக்கு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். 4வது விபக்தியோட அர்த்தத்தை கொடுக்குமா. அதனால ஆஞ்சநேயஸ்ய கிருத்தே அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப அதை வச்சுதான் நம்ம படிக்க போறோம். ஷபரி ராமஸ்ய கிருத்தே பலானி ததாதி. ஷபரி ராமனுக்காக பழங்களை கொடுத்தாள். அனுஜா அக்ரஸ்ய கிருத்தே மதுரம் ததாதி. அனுஜா அப்படின்னா தங்கை, அனுஜஹன தம்பி. அதுவே ஸ்திரீலிங்கமா வரும்போது தங்கைக்கு அனுஜா. அக்ரஸ்ய கிருத்தே அண்ணனுக்காக மதுரம், மதுரம்னா ஸ்வீட், இனிப்பை கொடுத்தாள். அக்ரஜக அக்ரஜஸ்ய கிருத்தே, அக்ரஜகன்னு எப்படி எழுதுனா அக்ரஜஸ்ய கிருத்தே அவனுக்காக. சகோதர இந்த தான் கரெக்டா தான் எழுதியிருக்கேன். சகோதரஸ்ய கிருத்தே சகோதரனுக்காக புஸ்தகத்தை தந்தார்.
ரேகா சகோதரனுக்காக புஸ்தகத்தை தந்தாள். தந்தாள் தந்தார், தந்துட்டு இருக்கார். பிரசன்ட் தான் அது. எழுதும்போது அப்படி எழுதும். இது பிக்ஷுக்கன்றது பிக்ஷுகசிய கிருத்தே, பிக்ஷுக்கர் பிச்சைக்காரனுக்காக. பாலிகா சிறுமி பிச்சைக்காரனுக்காக தனம் பணத்தை கொடுக்கிறாள். கொடுத்தால் வராது, கொடுக்கிறாள். ஆஞ்சநேய இங்க சீதாயா, இது ஸ்திரீலிங்க பதம்ன்றதுனால அத்தோட சஷ்டி விபக்தி. அஸ்யன் வராது, யாகான் முடியும். புரியுதா? சீதாயாகா கிருத்தேனா சீதாவிற்காக. ஆஞ்சநேயர் சீதாயா கிருத்தே, சீதாவிற்காக அங்கூலியகம், அங்கூலியகம்னா மோதிரத்தை கொடுக்கிறார். அக்ரஜக அனுஜாயாக கிருத்தே புஸ்தகம் ததாதி. அக்ரஜன் அண்ணன், அனுஜாயாக தங்கைக்காக புஸ்தகத்தை கொடுக்கிறார். அத்தியாபிகா சாத்ராயாக கிருத்தே மாணவர்களுக்காக. ஸ்ரீலிங்க பதம் அத்தியாபிகான்றது ஸ்ரீலிங்க ஆசிரியர், பெண் ஆசிரியர். சாத்ராயாக கிருத்தே மாணவர்களுக்காக புஸ்தகத்தை கொடுக்கிறார். புத்ரி பெண். ஜனன்யாகா கிருத்தே, ஜனன்யானா அம்பா. இதே சஷ்டியில வரும்போது ஜனன்யாகா கிருத்தே அம்மாவிற்காக உபகாரம் ததாதி. உபகாரம்னா கிஃப்ட், புரஸ்காரம்னா பிரைஸ். ஓகேவா? இதுல சில சென்டென்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். இதையும் நான் ஒர்க் ஷீட் அனுப்பிச்சிட்டேன் குரூப்ல. இதை வச்சு நீங்க இப்ப எழுதுங்க. ஜனமதினே பிதா புத்திரஸ்ய கிருத்தே கிம் ததாதி இதி லிகது. அப்படின்னா பிதா புத்திரஸ்ய கிருத்தே புஸ்தகம் ததாதி, பிதா புத்திரஸ்ய கிருத்தே லேகனீம் ததாதி, பிதா புத்திரஸ்ய கிருத்தே அங்கனீம். புஸ்தகம்னா புக்கு, லேகனினா பென்னு, அங்கனினா பென்சில், வர்ணலேகனினா கலர் பென்சில், அப்புறம் கந்துகம்னா பால். சோ இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நீங்க கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் நான் குரூப்ல எழுதியே அனுப்பிட்டேன். ஓகேவா? ஜனகஹ விதேசஹ சஹ விதேசத்தஹ, விதேசத்திலிருந்து இந்த இடத்துல வருது பஞ்சமி விபக்தி. ஜனகஹ அப்பா வெளிநாட்டிலிருந்து ஆகச்சதி வந்தார், வந்திருக்காரு. பிரசன்ட் டென்ஸ். அனுஜக ஜனகஹ புத்திரஸ்ய கிருத்தே டேஷ் ததாதி. ஜனகஹ புத்திரஸ்ய கிருத்தே மகனுக்காக என்ன கொடுத்தார்? என்ன வேணா கொடுத்திருக்கலாம், நீங்க எழுதலாம். ஜனகஹ புத்திரஸ்ய கிருத்தே பலம் ததாதி, புஷ்பம் ததாதி, உபகாரம் ததாதி, என்ன வேணா எழுதலாம். நீங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. சேவகஹன், அனுஜகன்னா அண்ணன், சேவகஹன்னா வேலைக்காரன். அதுலயே புல்லிங்க பதம் இது ரெண்டும். சேவிகானா ஸ்திரீலிங்க பதம். இதுக்கெல்லாம் சேவிகாயாக கிருத்தே, அனுஜாயாக கிருத்தே, சகோதர்யாக கிருத்தே. ஓகேவா? அவருக்காக அப்படின்ற அர்த்தத்துல வரும். பத்னி, ஜனனி, மித்ரம். இத வச்சு நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. எப்படி ஃப்ரேம் பண்ணணும் ஹெல்பிங் வேர்ட்ஸையும் நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்க இதுல சும்மா அவினாஷாயாக கிருத்தே, ராமக அவினாஷாயாக கிருத்தே, அவினாஷக அப்படின்னா அவினாஷஸ்ய கிருத்தே. இதெல்லாம் புல்லிங்க பதம். அவினாஷஸ்யன் வரும், அருணஸ்யன் வரும், அவநீதஸ்யன் வரும், கார்த்திகஸ்யா வரும், விக்னேஷஸ்யா வரும். எல்லாமே புல்லிங்க பதம். இது எல்லாமே ஸ்திரீலிங்க பதம். இதை எழுதுறது ரம்யாயாகா, சங்கீதாயாகா. இதை மட்டும் நான் எழுதி போடுறேன். யாருக்காவது டவுட் இருக்கும், அதுக்காக தான். இந்த இடத்துல எல்லாமே இது என்ன எழுதி, இது ஏதோ வருது இது. ஓகே, கரெக்ட் பண்ணிட்டேன். அவினா இது எல்லாமே இஸ்யான்ற பதத்தை சேர்த்துக்கணும். இது 5த்துக்குமே. இதுல யாகான்ற பதத்தை சேர்த்துக்கணும். இங்க கிருத்தேன்னு போட்டுக்கோங்க. இத வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. எழுதலாமா? இந்த பேரே எடுத்துக்கோங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ரம்யா,
அவிநாசஸ்ய கிருதே பலம் ததாதி. அவ்வளவுதான். இப்ப வந்து அருணக சங்கீதா, இக்கு மட்டும் இங்க போட்டு கீ, இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அதனாலதான் இப்படி எழுதி போடுறேன். சங்கீதாயாகா கிருத்தே, அவளுக்காக, சங்கீதாவிற்காக என்ன தரலாம்? ஏதாவது ஒரு பாட்டம் லிக்கதி, பாடத்தை எழுதினான். ஓகேவா? அப்புறம் சுதா அவனீதக ஸ்ய கிருதே. எழுதுங்க, இத நான் நோட்ல எழுதல, இத மட்டும் எழுதிடுங்க. அவனீஸ்ய கிருதே கீதம் காயதி. ஓகேவா? மாலதி, இல்ல இத நான் கொஞ்சம் மாத்தி எழுதி தரேன். ஏன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு புரியாது, இத நான் எழுதி கொடுத்தா கரெக்டா. எதுப்பா? சங்கீதாயாக, இந்த இதையே எழுதிக்கோ வேணாம். இப்படியும் எழுதலாம் காமிக்கிறதுக்காக இப்படி எழுதினேன். கார்த்திகக மாலத்யாஹா கிருதே. இது உங்களுக்கு வராதுன்றதுனால எழுதி போடுறேன். என்ன பண்ணா அந்த பையன்? சித்திரம் பஷ்யாமி, படத்தை பார்த்தான். சித்திரம் பஷ்யதி. இன்னும் ஒண்ணு, இங்கேதான் கொடுத்திருக்காளே, இதேதானே பார்த்து எழுதுறேன். விக்னேஷக ஹரிண்யாஹா கிருதே. என்ன பண்ணாம்? வஸ்திரம் நயதி, ஆனயத். வஸ்திரம் வந்தா ஆனயத்தி போட்டீங்கன்னா இங்க இப்படி எழுதணும், ஆனயதி. எல்லாரும் எழுதுங்க, எழுதிட்ட அப்புறம் நம்ம போர்டு ரப் பண்றேன். ஓகேவா? ஆக்சுவலா இதோட இது முடியுது. எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களாப்பா? சரிப்பா, எழுதிட்டீங்களா? விக்னேஷக ஹரிண்யா. ஓகே, எல்லாருக்கும் சரி மாமா. இப்ப நம்ம வந்து இதுக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இது வந்து ஒரு சம்பாஷணம், சரள சம்பாஷணம். மாதா அகம் தேவாலயம் கச்சாமி பவதி ஆகச்சித்தி வா. நான் கோயிலுக்கு போறேன், நீ வரியா? புத்திரி, அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறான். ஆம் நிச்சயேன ஆகச்சாமி, கண்டிப்பா வரேன். இங்க அகம் குடுக்கல, இருந்தாலும் ஆகச்சாமின்றதுனால நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஓகேவா? உத்தம புருஷன்றத புரிஞ்சுக்கிட்டு. மாதா தேவசிய கிருத்தே கிம் அர்ப்பயாமக. அம்மா சொல்றாங்க, பகவானுக்காக எதை அர்ப்பணம் செய்யணும், எதை கொடுக்கறது? புத்திரி கணேசஸ்ய கிருத்த மோதகம் அர்ப்பயாமி. விக்னேஸ்வரர், அதாவது கணேச பகவானுக்கு மோதகம், அதான் நம்ம சொல்லுமே, அது என்னது? கொழுக்கட்டை. கொழுக்கட்டை கொடுக்கணும். கொடுக்கறேன், நான் வந்து கொழுக்கட்டை கொடுக்கறேன். யாரோ அணைக்கல, மியூட் அணைச்சிடுங்க. ஓகேவா? மாதா ஆஞ்சநேயஸ்ய கிருத்தே வாட்டிகாம் அர்ப்பயாமி. ஆஞ்சநேயருக்காக வாட்டிகாம்னா தோட்டம், தோட்டத்தை கொடுக்கலாம். வட்டிகாம் போட்டிருக்கா. வட்டிகக அப்படின்னாலே அகர்பத்தி மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கணும். இல்ல அந்த வட்டிகாம் நான் என்ன வடையா? இருக்கலாம்க்கா, வடை. சூப்பர்க்கா.
புத்ரி சூப்பர். சிவசிய கிருதே வில்வ பத்திரம் சமர்ப்பயாமி. நமக்கு தெரியும் வில்வ இலைய கொடுக்கிறேன். மாதா தேவியாக கிருதே ரக்த புஷ்பம் சமர்ப்பயாமி. தேவியாகனா பெண் தெய்வங்கள் இருக்குல்ல, அவளுக்கு ரெட் கலர் பிளவர்ஸ் நம்ம கொடுக்கிறோம். சரஸ்வத்தியா புத்ரி சொல்றா, சரஸ்வத்தியாக கிருதே ஸ்வேத புஷ்பம் சமர்ப்பயாமி. அதாவது எதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்காக சரஸ்வத்தியாக கிருதே ஸ்வேதம்னா ஒயிட் ஃபிளவர் கொடுக்கணும். மாதா அர்ச்சகசிய கிருதே பூஜா தனம் ததாமி. அர்ச்சகருக்காக பூஜை செஞ்சு வைக்கிறார் இல்லையா, அவருக்கு பூஜை செய்யறதுக்கு காசு கொடுக்கணும். புத்ரி நிச்சயேன தத்தப்பி அவசியகம். கண்டிப்பா அது கூட அவசியகம்மா. சக மம கிருதே பிரசாதம் ததாதி. அவர் நமக்காக மம கிருதே நமக்காக பிரசாதம் ததாதி பிரசாதத்தை கொடுக்கிறாரு. மாதா தேவசிய புறத்தக பிக்ஷுக்காக சந்தி. தேவாலசிய புறத்தக தேவாலயத்துக்கு புறத்தகனா வெளியில, பிக்ஷுக்கான பிச்சைக்காரர்கள் சந்தி இருக்கிறார்கள். சோ யார் இருக்கிறார்கள்? பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். புத்ரி பிக்ஷுகசிய கிருதே அகம் போஜனம் ததாமி. நம்ம பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு தரணும். வயம் சர்வம் குர்மஹ. அம்மா சொல்றா நம்ம எல்லாம் செய்யணும். கிந்து முக்கிய விஷய பக்தி. இதோட சேர்த்து முக்கியமான விஷயம் என்னன்னா பக்தி வேணும். நம்ம இறைவன் மேல செலுத்துற அன்புக்கு பேர் தாங்க பக்தி. பக்திக்கு டெபினிஷன் கேட்டா சொல்லுங்க. புத்ரி ஆமாம் அத்தக கீதாயாம் பகவான் கிருஷ்ணக ஆதிசதி. ஆமா ஆமா பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் காண்பிக்கிறார், இததான் காண்பிக்கிறார் பக்தி வேணும். பத்திரம் புஷ்பம் பழம் ஜலம் கிம்வா பவது பவத்யா சமர்ப்பணம் கரோத்து. உங்ககிட்ட எது இருக்கோ எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. பத்திரம்னா இலை, புஷ்பம்னா ஃப்ளவர், பழம்னா ஃப்ரூட், ஜலம்னா தண்ணி. இதுல எதை வேணா கொடுங்க, பக்தியா சமர்ப்பணம் கொடுங்க. கரோத்து இதெல்லாம் பக்தியோட சமர்ப்பணம் செய்யுங்க, எனக்கு கொடுங்க. தத்து மாமா ஆனந்தாய பவதி. அது என்னோட ஆனந்தத்துக்காக இருக்கணும். சக மம பிரிய பக்தக. இது என் ஆனந்தத்துக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா அவனே என்னுடைய பிரியமான பக்தன். எவன் ஆனந்தத்தோடு கொடுக்கிறானோ அவனே என் பிரிய பக்தன் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. மாதா சொல்றாங்க அஸ்து தேவாலயம் கச்சாமக. நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயில் போவோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகேவா? சங்கிராகிய விஷயாக சம்ஸ்கிருதம் ஜோதிஷம். இதை நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது சரள ஸ்லோக. ஆதாரே பிரதமே சஹஸ்ர கிரணம் தாராதவம் ஸ்வாஸ்ரயே மாஹேயம் மணிபூரகம் ஹிருதி புதம் கண்டேஜ வாசஸ்பதிம். இதோட அர்த்தத்தை நான் எழுதி உங்களுக்கு நோட்ல அனுப்புறேன். ஓகேவா? இப்ப இதை மட்டும் படிச்சுக்கலாம். பூமத்தியே பிருகுநந்தனம் தினமனேஹே புத்திரம் திரிகூடஸ்தலே நாடி மர்மசு ராகு கேது குலிகன் நித்தியம் நமாமி ஆயுஷே. சோ நம்ம ஆயுஷேனா நம்மளோட ஆயுள் காலம் வளரணும்ன்றதுக்காக நம்ம நவகிரகத்தை சேவிக்கணுமா. பிரதமேனா முதல்ல சஹஸ்ர கிரணம் அப்படின்னு இருக்க சூரியனை, எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிற சூரியனை சேவிக்கிறோமா. தாரா அப்தவம் ஸ்வாஸ்ரயே, அதாவது எல்லா நட்சத்திரங்களும் இந்த சூரியனுக்குள்ள அடங்கி இருக்கான். அதே மாதிரி ஒண்ணு பத்தியும் சொல்லியிருக்காங்க. இது புதம்னா புதன், அப்புறம் மங்களம் மணிபூரகம் அப்படின்றது செவ்வாய் புதன், அது மாதிரி ஒரு கிரகங்கள் இருக்குல்ல, அத பத்தி சொல்லியிருக்காங்க. கண்டேச்ச வாசஸ்பதி, இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தத்தை இதுல போட்டு தரேன். ஓகேவா? ஓகே, நான் இன்னைக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. யார் யார் என்ன திட்டுறாங்களோ